எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடிகா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குழந்தை வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடவுள் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கட்டாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கடைசி கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க அந்த இடத்துல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்தவளை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கும். சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முனு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். ஏய், கையடா. விஜய், நீங்களா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தனா? எதுவுமே உடுத்தாமல் இருக்கலாம், சேலையை தவிர. அதுவும் 16 முழ சேலை. என்ன சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்காவல? எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சேட்டு. விஜய் விஜய்னே புராணம் பாடிக்கிட்டு இருக்கிறா. இத்த சொல்ல உனக்கு வெக்கமல்ல? சட்டையை மடிச்சு ரவுடிசம் பண்ண தெரியுது, குடிக்க தெரியுது, சின்ன வீடு செட்டப் பண்ண தெரியுது. அவளை திருத்த மட்டும் தெரியல. அவளை திருத்தணும்னா நான் கை தான் வைக்கணும். கை வச்சேன்னா கண்ணா பண்ணு மாதிரி வீங்கி போயிடும். அப்புறம் கதாநாயகி சான்ஸ் கோவிந்தா ஆயிரும். நீங்க அடிச்சுக்க வேண்டியதான். என்னடா பயமுறுத்துறியா? இல்ல சேட்டு, ஒன்ன எதுக்கு பயமுறுத்தணும்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? மொல்ல தான் அவளை ரூட்டு கொண்டு வர முடியும். காதல் ஒரு பேய் மாதிரி. பேயாவது பிசாசாவது ஒரே இடத்துல இருந்தா அவ பிடிவாதமா தான் இருப்பான். அவளை ஓட்டி கூட்டு போ. 10 இடத்த சுத்திக்காம அவ மனசை மாத்து. அப்புறம் பார், காதல் காத்துல பறந்து போயிடும். இந்தா என்னோட காசாவி, என் பங்களால தங்கவை. இதுவும் நல்லா தான் இருக்கு. குட்டியை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிடலாம், மார்வாடி செலவுல. ஆமா, நீங்க பயப்படவே இல்ல. விஜயடி, விஜய், என்ன நீ இங்க இருக்க? உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ரியலி? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கலாம்.
ஏபாடா ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கு போட்டிங் போக. இனிமே என்னால நடக்க முடியாது. நான் உட்காந்துக்கிறேன். அப்பா என்ன அங்கங்க கட்டையை போட்டுக்கிற? 4 பேரை வச்சா தூக்கிட்டு போக முடியும்? வாக்கா. என்னால முடியலடா. சார் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துங்க சார். யோ நாங்க இன்னும் ஃபேமிலி ஆகலையா? அப்புறமா வா. சார் நிறைய ஃபேமிலியா போட்டோ எடுத்துருக்கேன் சார். இப்ப எதுக்கு போட்டோ வேண்டாம்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா இந்த மூஞ்சிய போட்டோ எடுத்து மாட்டிட்டாலும். சரி சரி ரெடியா? வாங்க சார். இல்லைங்க சார். சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்கம்மா. நீங்க ரெடிமா? ஒட்ட வச்சது போதும். எடப்பா ரெடி ஸ்மைல். சரி கேட்டு எடுக்க மாட்டேன். ஓகே போதுமா? திருப்தி தானே? வாங்க. சார் கொஞ்சம் இருங்க. இன்னும் போட்டோஸ் எடுக்கணும். இந்த பாரு சினிமாவில தான் நடிக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் போட்டோஸ் தான் எடுத்துக்கோ. வீட்ல மாட்டி வைக்கலாம். கொஞ்சம் இரு. கார்ல Dresses இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயோம்மா. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ஐயோ. ரெடி ஸ்மைல். வாட்ச்மேன் அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்தொட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி தூங்கிறாத பாத்துக்க. சரிங்க முதலாளி. அதோ அந்த மலை உச்சிதான் சூசைட் பாயிண்ட். ஐயோ. ஊட்டி ரொம்ப குளிருது. வா வா இப்படியே போனா சூடாயிரும். எங்க நம்ம போட்டிங் போலாங்க. என்னடி இங்கே நின்னுட்ட? நான் குதிரை சவாரி செய்யணும், நீங்க போட்டிங் போங்க. இந்த பாரு குதிரை சவாரிலாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம போட்டிங் போலாம் வா. ஏக்கா நீ சும்மா இருக்க மாட்டே. திவ்யா நீ குதிரை சவாரி போமா. மாமே நான் வாசி நிறைவேற்றி வைக்கிறேன். குதிரை வாங்க கமா. என்ன சார் சவாரி போலாமா சார்? யோ குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்ப ராணி கேட்டு குதிரை தான். திவ்யா ஏறு ஏறு. யோ பொண்ணை பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. ஆமா நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க. எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா? உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியணும்ல. போ திவ்யா. பாத்துமா பத்திரமா போ. போடா ராஜா, நாளைக்கு சினிமால இப்படித்தான் போனோம். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு, ஆளைய காணும். இதுக்குதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டான்னு சொன்னேன். நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? சார் 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 ஏண்டா நாயே, எங்கடா திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷ சர்வீஸ், 100 அடிக்கு மேல போனதுன்னு சொன்னியாடா? அது வந்து எங்கடா போனா? சார் அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். விட்டியாடா நாயே, உன்னை பத்திரமா கேட்க சொன்னேன். கிட்ட போட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. எங்க போயிருவா? பியூட்டிஃபுல் பிளேஸ். விஜய் ரொம்ப பசிக்குது விஜய், எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய் அங்க பாருங்களேன் குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா தூரத்துக்கு போ. நல்ல பாட்டி. அடடே இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார் கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார் காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது? ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ
எப்படி சேலை கட்டன்னு பாக்குறேன். ஹலோ, என்னது தப்பிச்சாங்களா? என்னடா போயிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜேப்ல கிளம்புங்க. அந்த பையன் கதையை முடிச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது ஒரே பாயிலியா? ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ, நான் அத சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ, கல்யாணம் பண்ற தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா வா வா, வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க, நான் இங்க. திவ்யா, என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். ஆ. எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? ஜாலியா இருக்கு. இப்ப பார். ஏய் விஜய், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க. அத பாருங்க.
ஏய்.